டியர் ஃப்ரெண்ட்ஸ், எக்ஸல் ப்ரோக்ராமில் ஆட்டோ ஃபில்டரை எப்படி யூஸ் பண்ணுறதுங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆட்டோ ஃபில்டரை யூஸ் பண்ணுறதுனால நாம் எக்ஸல் ப்ரோக்ராமில் செய்கிற வேலையை ரொம்ப சீக்கிரமாக முடித்து நாம் நம்முடைய டயத்தை சேவ் பண்ணலாம். இப்போ இந்த எக்ஸல் ஷீட்டில் ஒரு கம்பெனியில் வேலை செய்கிற எம்ப்ளாயீஸோட டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கு. எம்ப்ளாயீஸோட பேர், அவங்க ஆனா பெண்ணாங்கிற டீட்டெயில்ஸ், அவங்க எந்த பிரான்ச்சில் வேலை பார்க்குறாங்கிற டீட்டெயில்ஸ், அவங்க வாங்குகிற மந்த்லி சேலரி டீட்டெயில்ஸ், அவங்க அந்த கம்பெனியில் எந்த டிபார்ட்மெண்ட்டில் வேலை பார்க்குறாங்கங்கிற டீட்டெயில்ஸ் இதெல்லாம் கொடுத்துருக்கு. இப்போ இந்த கம்பெனியில் வேலை செய்கிற ஃபீமேல் எம்ப்ளாயீஸோட டீட்டெயில்ஸை மட்டும் ஃபில்டர் பண்ணி பார்க்கணுன்னு விரும்பினா நார்மலாக நாம் என்ன செய்வோம்னா, இது உள்ள ஏதாவது ஒரு செல்லை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த ஹோம் டேப் உள்ளே போய் எடிட்டிங் குரூப்பில் ஷார்ட் அண்ட் ஃபில்டரை ஓப்பன் பண்ணி இதில் ஃபில்டரை கிளிக் பண்ணி ஃபில்டரை அப்ளை பண்ணுவோம். அல்லது இந்த டேட்டா டேபை ஓப்பன் பண்ணி இந்த ஃபில்டரை கிளிக் பண்ணி ஃபில்டரை அப்ளை பண்ணுவோம். இப்போ நான் அந்த ஃபில்டரை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ண உடனே இங்கே ஃபில்டர் அப்ளை ஆயிடுச்சு. இப்போ இந்த கம்பெனியில் வேலை செய்கிற ஃபீமேல் எம்ப்ளாயீஸோட டீட்டெயில்ஸை மட்டும் ஃபில்டர் பண்ணணும்னு விரும்பினா இந்த ஜெண்டரில் இருக்கிற இந்த பட்டனை கிளிக் பண்ணி இந்த ட்ராப் டவுன் லிஸ்ட்டை ஓப்பன் பண்ணணும். இதில் செலக்ட் ஆலில் டீசெலக்ட் பண்ணணும். டீசெலக்ட் பண்ணிவிட்டு இதில் ஃபீமேலை மட்டும் செலக்ட் பண்ணி ஓகே பட்டனை ப்ரெஸ் பண்ணணும். இப்போ பார்த்திங்கன்னா இந்த கம்பெனியில் வேலை செய்கிற ஃபீமேல் எம்ப்ளாயீஸோட டீட்டெயில்ஸ் மட்டும் தெரியுது. இப்போ மதுரையில் வேலை செய்கிற ஃபீமேல் எம்ப்ளாயீஸோட டீட்டெயில்ஸ் மட்டும் தேவைப்பட்டால் இந்த பிரான்ச்சு ஹெட்டிங் பக்கத்தில் இருக்கிற இந்த பட்டனை ஓப்பன் பண்ணி இதில் செலக்ட் ஆலை டீசெலக்ட் பண்ணணும். இப்போ மதுரையை மட்டும் செலக்ட் பண்ணி ஓகே பட்டனை ப்ரெஸ் பண்ணால் மதுரையில் வேலை செய்கிற ஃபீமேல் எம்ப்ளாயீஸோட டீட்டெயில்ஸ் நமக்கு தெரியும். இப்போ நான் இதை அன்டூ பண்ணுறேன். அதுக்கு கண்ட்ரோல் பட்டனை அமுக்கி பிடிச்சிக்கிட்டு இசட் பட்டனை ப்ரெஸ் பண்ணுறேன். அதே மாதிரி இந்த ஃபில்டரை யூஸ் பண்ணி இந்த கம்பெனியில் வேலை செய்கிற எம்ப்ளாயீஸில் எத்தனை பேர் 50,000 அல்லது 50,000க்கு கீழே சேலரி வாங்குகிறாங்கங்கிற டீட்டெயில்ஸை கண்டுபிடிக்கணும்னு விரும்பினா இந்த பட்டனை கிளிக் பண்ணி இதில் நம்பர் ஃபில்டர்ஸ் உள்ளே போய் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டுவை செலக்ட் பண்ணணும். அப்போ இந்த மாதிரி டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். இதில் இஸ் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டுன்னு இருக்குது. இதில் 50,000 என்ட்ரு பண்ணணும். என்ட்ரு பண்ணிவிட்டு ஓகே பட்டனை ப்ரெஸ் பண்ணால் இந்த கம்பெனியில் வேலை செய்கிற எம்ப்ளாயீஸில் எத்தனை பேர் 50,000 அல்லது 50,000க்கு கம்மியாக சேலரி வாங்குகிறாங்கிற டீட்டெயில்ஸ் கிடைக்கும். இப்போ நான் இதை அன்டூ பண்ணிடுறேன். அதே மாதிரி 50,000 அல்லது 50,000க்கு மேலே எத்தனை எம்ப்ளாயீஸு சேலரி வாங்குகிறாங்கங்கிற டீட்டெயில்ஸை கண்டுபிடிக்கணும்னா இதை ஓப்பன் பண்ணி இதில் இந்த நம்பர் ஃபில்டர்ஸ் உள்ளே போய் கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டுவை கிளிக் பண்ணணும். இந்த டயலாக் பாக்ஸில் 50,000 என்ட்ரு பண்ணணும். என்ட்ரு பண்ணிவிட்டு ஓகே பட்டனை ப்ரெஸ் பண்ணால் இதில் 50,000க்கு மேலே சேலரி வாங்குகிற எம்ப்ளாயீஸோட டீட்டெயில்ஸ் கிடைக்கும். இந்த மாதிரி ஃபில்டர் யூஸ் பண்ணுறது ஒரு லாங் ப்ராசஸ். இதுக்கு அதிக டைம் நம்ம செலவழிக்க வேண்டி வரும். இதே வேலையை ஆட்டோ ஃபில்டரை யூஸ் பண்ணி ரொம்ப சீக்கிரம் அந்த வேலையை முடிக்கலாம். நான் இப்போ இதை அன்டூ பண்ணிடுறேன். இந்த ஃபில்டரும் ரிமூவ் ஆகிடுச்சு. இப்போ ஆட்டோ ஃபில்டர் யூஸ் பண்ணி இதே வேலையை எவ்வளோ சீக்கிரமாக முடிக்கலாங்கிறத பார்ப்போம். இப்போ நமக்கு தேவை இந்த கம்பெனியில் வேலை செய்கிற ஃபீமேல் எம்ப்ளாயீஸோட டீட்டெயில்ஸ் மட்டும் தேவை. அதுக்கு இந்த காலத்தில் ஃபீமேல்னு என்டர் ஆகிருக்க ஏதாவது ஒரு செல்லை செலக்ட் பண்ணணும். நான் இந்த செல்லை செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே இருக்கிற ஆட்டோ ஃபில்டர் பட்டனை ஒரு தடவை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணதும் இந்த கம்பெனியில் வேலை செய்கிற ஃபீமேல் எம்ப்ளாயீஸோட டீட்டெயில்ஸ் மட்டும் தெரியுது. இப்போ மதுரையில் வேலை செய்கிற ஃபீமேல் எம்ப்ளாயீஸோட டீட்டெயில்ஸை கண்டுபிடிக்கணும்னா இந்த பிரான்ச்சு காலத்தில் மதுரைன்னு என்டர் ஆகிருக்கிற ஏதாவது ஒரு செல்லை செலக்ட் பண்ணணும். நான் இந்த செல்லை செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிவிட்டு இந்த ஆட்டோ ஃபில்டர் பட்டனை கிளிக் பண்ணால் இந்த மாதிரி மதுரையில் வேலை செய்கிற ஃபீமேல் எம்ப்ளாயீஸோட டீட்டெயில்ஸ் மட்டும் தெரியும். இப்போ நான் இதை அன்டூ பண்ணிடுறேன். இப்போ இந்த கம்பெனியில் வேலை செய்கிற எம்ப்ளாயீஸில் எத்தனை பேர் 50,000 அல்லது அதுக்கு கம்மியாக சேலரி வாங்குகிறாங்கங்கிற டீட்டெயில்ஸை கண்டுபிடிக்கணும். அதுக்கு இந்த சேலரி டீட்டெயில்ஸ் என்டர் ஆகிருக்கிற காலத்துக்கு கீழே லெஸ் தேன் ஈக்குவல் டு 50,000 என்ட்ரு பண்ணணும். என்ட்ரு பண்ணிவிட்டு அந்த செல்லை செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணிவிட்டு ஆட்டோ ஃபில்டர் பட்டனை ஒரு தடவை கிளிக் பண்ணால் இந்த
கம்பெனியில் 50,000 கீழே சேலரி வாங்குகிற எம்ப்ளாயீஸோட டீட்டெயில்ஸு கிடைக்கும். இப்போ நான் இதை அன்டூ பண்ணிடுறேன். அதே மாதிரி 50,000 அல்லது அதுக்கு மேலே சேலரி வாங்குகிற எம்ப்ளாயீஸோட டீட்டெயில்ஸை கண்டுபிடிக்கணும்னா இந்த சேலரி என்ட்ராகிருக்கிற காலத்துக்கு கீழே மோர் தேன் ஈக்குவல் டு 50,000ன்னு என்ட்ரு பண்ணணும். என்டர் பண்ணிவிட்டு அந்த செல்லை செலக்ட் பண்ணிவிட்டு ஆட்டோ ஃபில்டர் பட்டனை ஒரு தடவை கிளிக் பண்ணால் இந்த கம்பெனியில் 50,000 அல்லது 50,000க்கு மேலே சம்பளம் வாங்குகிற இந்த எம்ப்ளாயீஸோட டீட்டெயில்ஸ் கிடைக்கும். இந்த மாதிரி ஆட்டோ ஃபில்டரை யூஸ் பண்ணி நம்ம வேலையை ரொம்ப சீக்கிரமாக முடிக்கலாம். இப்போ ஆட்டோ ஃபில்டர் பட்டனை இந்த இடத்துக்கு கொண்டு வர்றது எப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ ஒரு எக்ஸல் ஷீட்டை ஓப்பன் பண்ண உடனே ரிப்பனுக்கு மேலே லெஃப்ட் சைடில் இங்கே குயிக் ஆக்சஸ் டூல் பார் தெரியும். இதை ஓப்பன் பண்ணணும். ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் அன்டூவை டீசெலக்ட் பண்ணணும். அடுத்து ரீடூவை டீசெலக்ட் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா அன்டூ ரீடூ 2 பட்டனும் ரிமூவ் ஆயிடுச்சு. இப்போ இதை ரைட் கிளிக் பண்ணி மோர் கமாண்ட்ஸை கிளிக் பண்ணணும். அப்போ இந்த மாதிரி எக்ஸல் ஆப்ஷன்ஸ்னு ஒரு டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். இதில் லெஃப்ட் சைட் குயிக் ஆக்சஸ் டூல் பார் செலக்ட் ஆகிருக்கணும். இப்போ இந்த பாப்புலர் கமாண்ட்ஸை மாற்றி ஆல் கமாண்ட்ஸை செலக்ட் பண்ணணும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா கீழே ஆட்டோ ஃபில்டர்னு அந்த பட்டன் தெரியும். அதை செலக்ட் பண்ணணும். இப்போ இங்கே இருக்க ஆட்டோ ஃபில்டருங்கிற அந்த பட்டன் அதை செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே ஆடுங்கிற அந்த பட்டனை கிளிக் பண்ணால் இது குயிக் ஆக்சஸ் டூல் பாரில் இந்த ஆட்டோ ஃபில்டர் செட் ஆகிரும். இப்போ ஓகே பட்டனை ப்ரெஸ் பண்ணணும். ப்ரெஸ் பண்ண உடனே இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஆட்டோ ஃபில்டர் பட்டன் இங்கே தெரியுது. இப்போ இதை ரிப்பனுக்கு கீழே கொண்டு வரணும். அதுக்கு இது மேலே மவுஸ் வச்சு ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ஷோ பிலோ த ரிப்பனுங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணால் இது ரிப்பனுக்கு கீழே வந்துடும். இப்போ இந்த ஆட்டோ ஃபில்டர் பட்டனை யூஸ் பண்ணி நாம் நம்ம வேலையை ரொம்ப எளிதாக ரொம்ப சீக்கிரமாக முடிக்கலாம். டியர் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.